ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 9th நவம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ், கோல் இண்டியா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அதானி போர்ட்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்க வந்து இவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, க்ரூடு கரன்சி, இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 48 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 143 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 64 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் வந்து இதோட ரிசல்ட் வர இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் வந்து நெட் ப்ராஃபிட் 37% இன்க்ரீஸ் ஆகும் இயர் டு இயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை சொன்னதுனால மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்தோம் அப்படின்னா 186 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. இதுக்கும் காரணம் வந்து Q2 ரிசல்ட்டு தான். அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 14% வந்து காட்டியிருக்கிறாங்க. அதாவது 233 crore வந்து அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் கிடச்சிருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ்னால அப்பல்லோ ஹாஸ்பிட்டலும் ரேலி ஆச்சுது. கோல் இண்டியா பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. அதுக்கு காரணம் வந்து இது ஆல்ரெடி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சமாக விழுந்துச்சு. தென் வந்து கோல் இண்டியாவோட Q2 ரிசல்ட்டும் வர இருக்கிறதுனால அது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் வந்து தீர்க்கமாக நம்புறதுனாலையும் கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. அப்புறம் வந்து அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதோட Q2 நெட் ப்ராஃபிட் வந்து 4% வந்துருக்குது. இது வந்து அமௌண்ட்டில் சொல்லணுன்னா 1748 crore இருந்துச்சு அவங்களோட ப்ராஃபிட்டு. இது வந்து இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்ததுனால ஏறக்குறைய ஓரளவு டீசெண்டான ரேஞ்சில் இருந்ததுனாலையும் ப்ராஃபிட் புக் வந்து கொஞ்சமாக போச்சுது. ஆனாலும் இந்த ரிசல்ட் மேலே இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஸோ அதுவும் ஒரு காரணம் அதானி போர்ட்ஸ் வந்து கொஞ்சமாக விழுறதுக்கு. அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலீவரை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q2 ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லபடியாக வரல. ஸோ அதனால் ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே டவுன்க்ரேட் பண்ணி ரொம்பவே லோயர் லெவலில் தான் அது ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஏறக்குறைய 52 வீக் ஹை கிட்ட தான் இருக்குது ஹிந்துஸ்தான் யூனிலீவர். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் வந்து ப்ரோக்கரேஜஸ் எல்லாத்தையும் வந்து ஹிந்துஸ்தான் லீவர் வந்து அட்ராக்ட் பண்ண தவறிடுச்சு. ஸோ அதுதான் வந்து முக்கியமான காரணம் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் இந்த அளவுக்கு 42 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு நெகட்டிவ் டெரிட்டரியில் தான் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாகவே. ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர் தான். அப்புறம் வந்து அதானி என்டர்பிரைஸை பார்த்தோம் அப்படின்னா 45 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ இது வந்து இதோட Q2 ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 51% விழுந்து 228 crore இருந்துச்சு. அவங்களோட ரெவன்யூ கூட பார்த்திங்கன்னா ஒரு 41 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்லிப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ்னால அதானி என்டர்பிரைஸ் வந்து கொஞ்சமாக சரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இப்போ வந்து இன்னொரு நியூஸ் வந்துருக்குது. அதாவது என்னென்னா அவங்க ஒரு 13,000 crore அதாவது 13,000 கோடிக்கு வந்து அவங்க டேட்டா சென்டர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். பட் வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து சென்டிமெண்ட். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதை ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெரிய அமௌண்ட்டுங்க இவங்க சொல்கிறப்பெல்லாம் ஏதாவது நெகட்டிவான நியூஸஸ் வந்து வர்றது தான் அதிகமாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கம்பெனி வந்து நஷ்டத்தில் ஒரு குவார்ட்டரோட ரிசல்ட்டை தந்துருக்கிறப்போ இந்த மாதிரி அவங்க வந்து பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதா சொல்லதும் யாரும் ஒரு வயசான முடிவாக எடுத்துக்கலை. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 1712 crore வந்து செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 12th கன்சிக்யூட்டிவ் செல். டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 1512 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டிஏஎஸோட 18th கன்சிக்யூட்டிவ் பை. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா 220 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. டவ் S&P 500 வந்து 35 பாயிண்ட்ஸும் நாஸ்டாக் வந்து 128 பாயிண்ட்ஸும் விழுந்துருந்துச்சு. இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஹெல்த் கேர், கன்சியூமர் குட்ஸ், அப்புறம் வந்து
யூட்டிலிட்டிஸ் செக்டார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸஸில் தான் இருந்துச்சு இன்றைக்கி ட்ரேடிங்கில். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜெரம் பவுலோட ஸ்பீச், அதாவது ஃபெட் சேர்மனோட ஸ்பீச்சு தான் ஒரு காரணம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ரேட் ஹைக்கை வந்து ரொம்ப நிதானமாக அப்புறம் வந்து ரொம்ப காஷியஸாக வந்து அதை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ரேட் ஹைக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது, இல்லைன்னு டெஃபினட்டாக சொல்ல முடியாது எங்களால். நாங்கள் வந்து மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை பண்ணாமலும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஆன்சரே கொடுக்கல. பட் மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் பேசுகிறப்போ கண்டிப்பாக வந்து இன்னும் நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவோம், இதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸிங் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்ட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து ஜெரம் பவுல்ட்ட வந்து யாருக்கும் கிடைக்கலங்கிறதுனால கொஞ்சமாக நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லா விழுந்திருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நல்லாவே விழுந்துட்டு இருந்தது, ஒரு ஸ்லைட்டாக ஒரு பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகிருக்குது. 79.86 இருக்குது, 0.32 வந்து அப்பாக இருக்குது. யூஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா அகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி 83.28 இருக்குது. பெரிய சேஞ்சஸ் எதையும் மேக் பண்ணல. அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் சீசனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.